வள்ளல் பெருமான் சாடா பார்ப்பனர்களை வேத ஆகமத்தை சார்ந்தது என்ன, வர்ணா சிரமத்தை சார்ந்தது என்ன, அதைத்தானே எடுத்து உங்க ஈவேர புத்தகம் போட்டு கிடந்தாரு. அப்ப 29-30 இல்ல வள்ளல் பெருமான் மூலம் தானே வெளியில வந்தாரு. எங்க இருந்து வந்தாரு? அயோத்தியாசிய பண்டிதர் சொல்லாத வர்ணாசிரமத்தை எதிர்த்து நீங்க தான் பூஜை கத்து கொடுத்தீங்க எங்களுக்கு. பார்வைனாக்க என்னுடைய உதயநிதி மட்டும் இல்ல, உதயநிதி மகன் மட்டுமல்ல, என் பேரனுடைய மகனும் ஆட்சியில் இருப்பான்னு சொல்ல வர்றாரு அவரு. அதை தமிழச்சி புரிஞ்சுக்கணும், திமுக உள்ள நண்பர்கள் புரிஞ்சுக்கணும். எங்களுக்கு தமிழர்களுக்கு முதல்ல அறிவு கொடுத்ததே இவங்க தான். எல்லாம் முட்டாளாகவும் மூட நம்பிக்கையிலையும் கடந்து உழந்தான் என்பது போல தமிழ் இனத்தை இழிவுபடுத்துவதை கண்டிக்கணும். திமுக உள்ள தமிழர்கள் அதை சிந்திக்கணும். திமுக ஒரு ஆபத்து வரும்போது திமுக தன்னை பாதுகாத்துக் கொள்ள முடியாவிட்டாலும் மதிமுக நின்று பாதுகாக்கும். இங்க காந்தி நேரு இல்லை என்றால் தமிழச்சி எல்லாம் நேரம் வெள்ளக்காரனுக்கு கொத்தடிமையா இருப்பீங்கன்னு அவன் பேசலாம். என்னைக்கு காங்கிரஸ் தர எவனும் பேச மாட்டாங்க. மக்களுக்கு பாடுபடுறவன் எவனும் பேசணும். அவன் கொள்கை ரீதியில் நமக்கு மாறுபடலாம், யாரு மேலேயும் சரி. யாராவது பேசுறாங்களா அது மாதிரி? இந்த ஒரே கும்பல் தான், திராவிட கும்பல் தான் பேசுது. இந்த மாதிரி ரொம்ப பித்தலாட்ட ஸ்டாலின் வகைரா மாதிரி பித்தலாட்டம் இல்லை அண்ணாகிட்ட. அவ்வளவு பித்தலாட்டம்லாம் கிடையாது. அவர் ஏதோ திராவிடத்தை வச்சாரு தவிர இது பித்தலாட்ட கூட்டம். தமிழ் இனத்துடைய சிறப்பை அழிக்கிறதுக்கே ஒரு கட்சியை நடத்துறது போல நடத்திட்டு இருக்காரு மு க ஸ்டாலின். தமிழன் பெருமையை சொல்லித்தான் திராவிடம் வளர்ந்ததே தவிர தெலுங்கர் பெருமையை, கன்னடர் பெருமையை, மலையாளி பெருமையை சொல்லி திராவிடம் வளரல. அதனால ஞாபகம் வச்சு சொல்லுங்க, அடக்கி வாசிக்கட்டும். அண்ணா, நாவலர் இடைஞ்செழியன், பேராசி அன்பழகன், கலைஞர், கருணாநிதி எல்லாம் தமிழ் பெருமையை பேசினாங்க. சேர சோழ பாண்டியன் பெருமையை சொன்னாங்க. இப்படி நம்ம ஒரு அண்மை காலத்துல அதுல தானே அதை உயவாறு அங்கீகரிக்கிறார் பாரதியார். வள்ளலார் தான் மறுமலர்ச்சின்னு சொல்றார், ராமலிங்க சுவாமிகள் தான் மறுமலர்ச்சியுடைய தொடக்கம் என்பதை சரியா சொல்றாரு பாரதியார். அது அதனுடைய அடுத்த பாய்ச்சல் பாரதியார், அடுத்தது பாவேந்தர். இலங்கையில் நடந்தது இனப்படுகொலை என்று தீர்மானம் நிறைவேற்றியது அந்த அம்மா தான், கருணாநிதி அல்ல. கண்ணோட்டம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று தமிழ் தென்றல் திருவிக அவர்களுடைய 71வது நினைவு நாள். அதே வேளையில் தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் அதனுடைய பவள விழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்றது. இந்த சூழ்நிலையில் தமிழ் தேசிய பேரியக்கத்தின் தலைவர் ஐயா பே மணியரசன் அவர்களோடு நாம் கலந்துரையாட உள்ளோம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா, இன்றைக்கு திமுக தன்னுடைய பவள விழாவை கொண்டாடிக்கிட்டு இருக்கு. முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் அது தொடர்பா தொண்டர்களுக்கு ஒரு அழைப்பு விடுத்திருக்கிறார் அவருடைய ட்விட்டர் பக்கத்துல. 1000 ஆண்டு மடைமைகளை களையெடுத்த அறிவு இயக்கம், இன்னும் 1000 ஆண்டுகளுக்கான பாதையை செப்பனிடும் தொண்டி இயக்கம், தமிழின தலைவர் கலைஞர் கட்டி காத்த இந்த இயக்கத்தில் பாடுபடும் அத்தனை பேருக்கும் இந்த தலைமை தொண்டனின் வாழ்த்துகள். இது பற்றி உங்களுடைய கருத்தை சொல்லுங்க. 1000 ஆண்டு மடைமைகளை களையெடுத்த அறிவு இயக்கம் திமுகவுடைய பவள விழாவை விட்டு ஒரு தலைமை தொண்டனாக மு க ஸ்டாலின் தன்னுடைய கட்சி தோழர்களுக்கு அழைப்பு விடுத்த அழைப்பு செய்தி. திமுகவுடைய இந்த பவள விழா குறித்து உங்களுடைய கருத்து. திமுக அதனுடைய பவள விழா மற்ற விழாக்களை நடத்தி கொள்வதற்கு முழு உரிமை உள்ள ஒரு அமைப்பு. யாரா இருந்தாலும் நடத்திக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. தமிழினத்தை இழிவுபடுத்தக்கூடிய உரிமை இல்லை ஸ்டாலின் உட்பட. 1000 ஆண்டுகளாக மடமை இருந்தது அப்படின்னு சொன்னாக்க, அவர் ஒட்டுமொத்தமா 1000 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்தே இங்க மடமை இருந்தது. அந்த திமுக வந்த பிறகுதான் அந்த மடமையெல்லாம் ஒழிக்கப்பட்டது அப்படிங்கிறது போல அவர் பேசுவது தமிழ் இனத்தை இழிவுபடுத்துவதாக உள்ளது. தமிழ் இனத்தில், தமிழர் வரலாற்றில் எழுந்த ஆரிய ஆதிக்க எதிர்ப்பு போல, பிராமணிய எதிர்ப்பு போல 1000 ஆண்டுக்கு முன்பு சரி, அதுக்கு முன்னாடி பல 1000 ஆண்டுக்கு முன்னாடி சரி, அவர்கள் சொல்லக்கூடிய தெலுங்கு நாட்டிலோ, கன்னட நாட்டிலோ, கேரள நாட்டிலோ எழுந்ததே இல்லை. ஏன்னா அவங்க திராவிடர்கள்ல, தமிழர்களுக்கு மட்டும் உரியவர்கள் இல்லை, அவங்க திராவிடர்கள், தெலுங்கர்கள், கன்னடர்கள், மலையாளிகள், இவங்களுக்கான கட்சி தான் திமுக. அப்படிதான் தொடங்கப்பட்டது. திகவும் அப்படிதான் தொடங்கப்பட்டது. அங்கெல்லாம் சந்தையில எடுபடலை. இன்னைக்கும் அந்த பாசத்தோட தெலுங்கு, கன்னட, மலையாள பாசத்தோட திமுகவை நடத்துகிறார்கள். அதுல ரொம்ப அதிக பாசம் வச்சிருக்கிற ஒரு ஸ்டாலின். அதனால திராவிட மாடல் பாரு, மூச்சுக்கு மூச்சு திராவிட மாடல் அப்படின்னா தமிழனை மறைக்கிறேன்னு அர்த்தம். மூச்சுக்கு மூச்சு தமிழன் தமிழச்சியை மறைக்கிற, தமிழர் வரலாற்றை மறைக்கிற,
திராவிடனை சிந்தி, திராவிடன் சிந்தின்னா தெலுங்கனை முதல்ல சிந்தி, கன்னட சிந்தி. அதாவது அந்த நாட்டுல தெலுங்கு தேசம்னு வச்சாரு, நம்ம அதை பாராட்டுறோம். என் டி ராமராவ் வந்து தெலுங்கு தேசம்னு கட்சி வச்சாரு, சரியான பேர் அது, அவங்க நாட்டுல வச்சுக்கிட்டோம். இங்க வந்து தெலுங்கு தேசத்தை வச்சிருக்காரு திமுக. இங்க உள்ள தெலுங்கு தேசம் தானே திமுக. அப்படின்னா நம்ம என்ன, நம்மள இங்க உள்ள கன்னட தேசம், இங்க உள்ள மலையாள தேசம் மாதிரி தான் அது திராவிட கட்சிங்கிறது இருக்கு. அதனால அவர்கள் வந்த பிறகுதான் இங்க வந்து தமிழர்களுக்கு பார்ப்பன எதிர்ப்பு அந்த இதுங்கிறதெல்லாம் பித்தலாட்டம். இந்த பார்ப்பன எதிர்ப்பை உங்க ஈவேரா அவங்க சொந்த மாநிலம் வந்து கர்நாடகம், மைசூர் ராஜ்யம், அங்க போய் அவரால் பேச முடிஞ்சு எடுக்க முடிஞ்சுதா? பேசினார், எடுபடல. ஆந்திராவில் போய் பேசி எடுக்குவா இங்க வந்து பிரார்ப்பன எதிர்ப்ப பேசி பார்த்தீங்க, எடுபடல. கேரளால போய் எடுபடுமா? எடுபடல. தமிழ் மண்ணில் தான் எடுபட்டது. தமிழ் மண்ணில் தான். ஏன்னா இது 1000-2000 ஆண்டுகளா பிராமண எதிர்ப்பு ஆரிய எதிர்ப்பை உருவாக்கி சந்திச்ச இனம் இது. அவர்களை அடக்கி வைத்த இனமும் இதுதான். இலக்கியங்கள்ல ஆரியனை அடக்கி வைடான்னு சொன்ன இனமும் இதுதான். நான் தான் சொல்றது, ஆரிய படை கிடந்த நெடுஞ்செழியன்னு பட்டம் கொடுக்குறான்னா என்ன இதுக்கு? என்ன சோழனை வென்ற நெடுஞ்செழியன் வென்றிருப்பான், பாண்டியனை சோழனை வென்றிருப்பான், அதை பெரியா போட மாட்டாங்க. ஆரிய படை கிடந்த நெடுஞ்செழியன். அது போல கண்ணகிக்கு சிலை எடுக்க போற சேர செங்குட்டுவன் கல்லை எடுத்து வர வேண்டியதானே. ஆரிய மன்னர்கள் தமிழர்களை இழிவா பேசலாம் என்று கேள்விப்பட்டு அவனை அடக்கி அவன் தலையில அந்த கல்லை கொண்டு வந்தான்னு இளங்கோடியில் எழுதுறாரு. நான் சொல்றது உண்டு, அது உண்மையா நடந்த சம்பவமா சித்தரிப்பாவே இருக்கலாம். ஏன் சொன்னா உன் புலவன் அந்த தாத்தை எதுக்கு சொன்னா இளங்கோ, ஆரியனை அடக்கி வைக்கவில்லை என்றால் நீ தன்மானத்தோடு வாழ முடியாது, அறிவோடு வாழ முடியாது, உரிமையோடு வாழ முடியாது, எனவே அவனை அடக்கி வை என்பதற்காகத்தான் அந்த ஒரு காட்சியை உருவாக்கினார் இளங்கோவடிகள். இதெல்லாம் எங்களுக்கு இருக்கு. மு.க. ஸ்டாலினுடைய திராவிட இலக்கியத்துல இருக்கா? மு.க. ஸ்டாலின் சொல்லணும், அவங்க திராவிட இலக்கியத்துல இருந்தாலும் சான்று இருக்கா? ஆரியத்தை அடக்கி வச்சதா, ஒடுக்கி வச்சதாக. பேர் கொண்ட பார்ப்பான் பிராந்தன்னை அர்ச்சித்தால் போர் கொண்ட மன்னருக்கு பொல்லாத நோயாம், பார் கொண்ட மக்களுக்கு பஞ்சமும் பிணியுமாம், சீர்கொண்ட நந்தி தெரிந்து உரைத்தானே என்று எங்களுக்கு திருமூலர் சொல்லி வச்சாரு. யார் இந்த திருமூலர் தெரியுமா? உங்களுக்கு முழக்கம் கொடுத்தவர் திராவிடத்துக்கு. ஒன்றே குலம் ஒருவனே தேவன்கிறீங்கல்ல, அந்த முழக்கத்தை கொடுத்தவர் எங்காலு திருமூலர். திருமந்திரம் அண்ணா அதுல இருந்தா எடுத்து சொன்னாரு, அவர் ஒன்றும் மறைக்கல. இந்த மாதிரி ரொம்ப பித்தலாட்ட ஸ்டாலின் வகைரா மாதிரி பித்தலாட்டம் இல்ல அண்ணா கிட்ட, அவ்வளவு பித்தலாட்டம்லாம் கிடையாது. அவர் ஏதோ திராவிடத்தை வச்சாரு தவிர இது பித்தலாட்ட கூட்டம். தமிழ் இனத்தினுடைய சிறப்பை அழிக்கிறதுக்கே ஒரு கட்சியை நடத்துறது போல நடத்திட்டு இருக்காரு மு.க. ஸ்டாலின். அதெல்லாம் கொடுத்து நாங்க ஒன்றே குலம் ஒருவனே தேவன் இதெல்லாம் அந்த திருமூலர். அது மாதிரி பிராமண எதிர்ப்ப அந்த திருமூலர் தான் பாடினாரு. அதுக்கு முன்னாடியே சாத்திரம் பல பேசும் சழக்கர்கள் கோத்திரமும் குலமும் கொண்டு என் செய்து என்று கேட்டார். 6ஆம் நூற்றாண்டுல திருநாவுக்கரசர் கேட்டாரு. தொடர்ந்து எதிர்த்து வந்த இந்த மரபு இது. இங்க வந்து பாவேந்தர் பாடினார், சாதி என்பது தமிழ் இல்லை, தமிழரில் சாதி இல்லை என்றே பாடினாரு. இதெல்லாம் வந்து இருக்கு. எங்க தமிழ் இனத்திலையும் பின்னடைவுகள் ஏற்பட்டிருக்கு. அது சீர்திருத்தம் தேவை, எல்லா இடத்துலயும் தேவைதான். அது நாங்க இப்ப பாத்துக்கணும். நீங்க வந்து 1000 ஆண்டுகளா இருந்ததை நாங்க மாத்தி வச்சிருக்கோம்னா என்ன மாத்தி வச்சிருக்கீங்க? இங்க வந்து உங்க கட்சி தொடங்கினது இப்ப 1000 ஆண்டுகள் நாங்க எல்லாம் அடிமையாவே இருந்தோம், சுய சிந்தனையே கிடையாது. நீங்க புதுசா கட்சி திமுக ஆரம்பிச்ச பிறகு அல்லது உங்க தாத்தா நீதி கட்சி ஆரம்பிச்ச பிறகு, அவர் பேரு என்ன, அவர் பேரு பெட்டி தியாகராயர், ஸ்டாலின் தாத்தா, அவர் ஆரம்பிச்ச பிறகுதான் எங்களுக்கு எல்லாம் அறிவு வந்துச்சா தமிழனுக்கு, தமிழச்சிக்கு. ஆனால் திராவிட இயக்க தலைவர்கள் தான். இப்ப பெரியாருக்கு வந்து தமிழர் தலைவர் அப்படின்னு பட்டம் இருக்கு. இப்ப கலைஞருக்கு வந்து தமிழின தலைவர், இப்ப ஆசிரியர் கி. வீரமணி தமிழர் தலைவர். இவர்கள் தானே தமிழர் தலைவர்களாக இன்னைக்கு மக்களால் ஏற்கப்பட்டிருக்காங்க. மக்களால் ஏற்கப்படல, மக்கள்கிட்ட பிரச்சாரம் பண்ணிருக்காங்க. நீ திராவிடர் தலைவர்னா எடுபடாத உன சந்தேகம் வந்துருச்சு. திராவிடர் தந்தைன்னு சொல்லிக்க வேண்டியதானே நியாயம். நேர்மையா இருந்தீங்கன்னா நீங்க என்ன சொல்லியிருக்கிறது? திராவிடர் தந்தை. எங்களுக்கு ஏன் தமிழர் தந்தைன்னு வைக்கிறேன்? அப்புறம் தமிழனத்தான் ஆகாது, பாதாது, அது சும்மா 4ல் ஒரு பங்கு, மற்ற நம்ம அங்காளி பங்காளி எல்லாம் ஆந்திராவில் இருக்கான், கேரளாவில் இருக்கான், கர்நாடகா இருக்கான்னு சொல்றேன். அவங்க எல்லாம் பொதுவான பேரை உன் பேரை திராவிட பேரை வச்சுக்க வேண்டியதானே. எங்க பேர் நாங்க இழிவடைஞ்சவங்க பேரை ஏன் தமிழன் பேரை வச்சுக்கிற? தமிழர் தலைவர், தமிழர் தந்தை அதுன்னே வச்சுக்கிற. எழுபடாதீங்க மார்க்கெட்டு. ஏன்னா நீ தெலுங்கன் தந்தையே ஆக முடியாது. உங்க ஈவேரா வந்து அவர் சொந்த ஊர்ல போய் கன்னடம் தந்தையே ஆக முடியல.
மலையாளி தந்தையே ஆக முடியல, தமிழர் தந்தையா சொல்லிக்க முற்போக்குறத பேர பேசிக்கன்னு சொல்ற எண்ணம் இந்த எண்ணம் வரவே இருக்கும். அதுல ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லை. முற்போக்குறத பேர பேசு, பார்ப்பன ஆதிக்கிறப்ப பேசு, ஜாதி வழி பேசு என்று வரவேற்கிற இனம் தமிழ் இனம். அங்க பண்ணிட்டு அது இப்ப பால் குடிச்ச மார்பு அறுக்கிறது மாதிரி தமிழ்ங்கிறத அறுத்துட்டு திராவிடங்கிறத திணிச்சுக்கிட்டு ஆயிரம் ஆண்டுகளை அடிமைப்பட்டு கிடந்தோம். நாங்க தான் எல்லாம் விடுதலை பண்ணோம் அப்படின்னு சொன்னாங்க. இந்த இனத்தை இழிவுபடுத்துவதில்லை, பேரரசர் ராஜராஜனை இழிவுபடுத்துவது இல்லையா, பாண்டியனை இழிவுபடுத்துவது இல்லையா, திருவள்ளுவர் பெருந்தகையை இழிவுபடுத்துவது இல்லையா? எல்லா சான்றோர்களையும் சங்க காலத்திலேருந்து ஒரு வாழ்ந்த இனத்தை இழிவுபடுத்தி நாங்க தான் அறிவு கொடுத்தனோம், நாங்க தான் மெழுகுவர்த்தி கொடுத்தனோம் சொல்லிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? அது உங்க பங்களிப்ப சொல்லுங்க, பேசுங்க, ஏதாவது இருந்தா அதை பத்தி எங்களுக்கு இல்லை. உங்க தலைவர்களை பத்தி நீ சொல்லு, நீதி கட்சின்னு சொல்லி கிடப்பீங்கல்ல. இப்ப என்ன அது 75வது ஆண்டுங்கிறது எது? திமுக துவங்கி 75வது ஆண்டு. ஏன் நீதி கட்சி என்னாச்சு? அது திராவிட இயக்கம், அது திராவிட இயக்க வரலாறு. திமுக திராவிட இயக்கம் இல்லையா? எங்க கட்சி நீதி கட்சி சொல்றீங்க. இப்ப என்ன பிரிவினைங்கிறத இல்ல சொல்ல. அவங்க நீதி கட்சியை பத்தி அண்ணா எழுந்ததை பாருங்க. உங்க நீதி கட்சியை பத்தி அண்ணா எழுந்ததை மட்டும் படிச்சிடுறேன். இந்த திராவிடர் என்பதை கூட அண்ணா சொல்றாரு. நடேசு மதியார் தான் சொல்லிட்டு வந்தாரு. அந்த ஆளுவெல்லாம் சொல்றது இல்லை. யாரு? உங்க தாத்தா இருக்காருல்ல, பிட்டி தியாகராயர், அவர் சொல்றது இல்லை, திராவிட சொல்றது இல்லை. 1917 அவங்க ஆரம்பிக்கிறாங்க அந்த கட்சி, நீதி கட்சின்னு சொல்றாங்க பாருங்க. அதனுடைய பேர் சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன், SILFன்னு சொல்றது அழைக்கிறது, அல்லது ஜஸ்டிஸ் பார்ட்டின்னு சொல்றது. ஜஸ்டிஸ்லாம் அவங்க நடத்தின பத்திரிகை. SILFன்னு தான் அழைக்கப்படுறது, அந்த காலத்தில் அழைக்கப்பட்டிருக்கு. நீதி கட்சிங்கிறது நம்ம தமிழ்ல அழைச்சாச்சு. அது தென்னிந்திய நல உரிமை சங்கம் வாங்க தமிழ்ல. அது தென்னிந்திய நல உரிமை சங்கம். அதுல திராவிடர் என்ற சொல்லு ஒன்றும் கிடையாது. அந்த நான் பிராமின் டிக்ளரேஷன் முதல் போட்ட அறிக்கை, மேனிபெஸ்டோவா, பிராமணர் அல்லாதார் அறிக்கை, அந்த அறிக்கை, அதுல திராவிடர் என்ற சொல்லே கிடையாது. பிராமணர் அல்லாதார் தான் இருக்கே தவிர திராவிடர் என்ற சொல்லே கிடையாது. ஏன்னா அவர் தாத்தா தியாகராயருக்கெல்லாம் அது ஒத்துக்காது. அவங்கெல்லாம் ஏத்துக்கல, யாரும் ஏத்துக்க மாட்டாங்க. இந்த கற்பனை பேர் தானே திராவிடங்கிறது. அதனால அவன் உண்மையான நான் தெலுங்குன்னு நினைக்கிறவன், நான் கன்னடன் நினைக்கிறவன், நான் மலையாளி நினைக்கிறவன் ஏத்துக்க மாட்டான். இல்ச்சாப்பா யாரா தமிழனை பார்த்தாங்க. இல்லைங்க, அவங்க ஒரு ஆரியத்திற்கு எதிரான ஒரு போர் சொல்லிது ஏதாவது சொல்லிருக்கான்னு திராவிடம். அதுதான் கேக்குறேன், யார் சொல்லியிருக்கா அது மாதிரி? இன்றைக்கு இந்தியாவில ஆரியம் கோல் வச்சு நிக்குது. 51 துவங்கின ஜனசங்கம் பிஜேபி இன்னைக்கு ஆட்சியில இருக்கு. அதுக்கு எதிராக இந்தியாவில் இன்னைக்கு ஆட்சியில் இருக்கக்கூடிய ஒரே இயக்கம் திராவிட இயக்கம் தான். அதை முன்னெடுத்துட்டு போன நம்ம பேசுறது என்னன்னா, அது அடுத்த கட்டமா கூட பேசுவோம். ஆரியத்தை எதுக்குற சொல்லு திராவிடம் தான் என்று சொன்னவங்க யாரு? இவங்க தாத்தா பிட்டி தியாகராயரா, MN நாயரா, நடேச முதலியாரா? நடேச முதலியார் தமிழர், அவர் பிட்டி தியாகராயர் தெலுங்கர், நாயர் மலையாளி, எல்லாரும் இருந்தாங்க, வச்சாங்க. திராவிடர் என்று சொல்ல பயன்படுத்தினாலும் நம்மால் நடேச முதலியார் தான். அப்புறம் அவர் மாத்திக்கிட்டாரு வச்சுக்கல. திராவிடர் என்று சொன்னவர் நடேச முதலியார் தான். அந்த செட்டெல்லாம் கிடையாது. விட்ட மாட்டேங்கிறாங்க இந்த ஆளுங்க. நம்மளுக்கு இடம் கொடுத்தாயா அவரு நம்ம பூந்துக்கிறதுக்கு தெலுங்கு வாய்ப்பு இருக்கு, கன்னடத்துக்கு வாய்ப்பு இருக்குன்ட்டு இந்த சொல்ல எடுத்துக்கிட்டு அவங்க திராவிடர்னு சொன்னாங்க. அண்ணா சொல்றாரு பாருங்க, திராவிடர் என்ற முழக்கத்தை மக்கள் மன்றத்திலே தமது கடைசி மூச்சு இருக்கும் வரை செய்து வந்தவர் டாக்டர் நடேச முதலியார். அவர் தொடங்கிய அந்த அரிய இயக்கத்தினால் உண்டான வேகத்தை உண்மையான விடுதலைக்கு பயன்படுத்தி கொள்ளாமல், மற்ற நீதி கட்சிக்காரங்க சொல்றாரு, அவர் தொடங்கிய அந்த அரிய இயக்கத்தினால் உண்டான வேகத்தை உண்மையான விடுதலைக்கு பயன்படுத்தி கொள்ளாமல் அரண்மனைகளிலே வீற்றுக்கொண்டு அரசியலை நடத்தி வந்த சீமான்கள் பட்டம் பதவிகளுக்கு இந்த வேகத்தை பயன்படுத்தி கொண்டதுடன் தங்களுடைய முழு திறமையும் காங்கிரஸை குறை கூறவும் அதே நேரத்தில் பிரிட்டிஷாருக்கு துதிபாடவுமே உபயோகப்பட வேண்டும் என்று நோக்கம் கொண்டவர்களாக இருந்தனர். அண்ணா சொல்றாருங்க நீதி கட்சி தலைவர்களை. இதுதான் எங்க மூதாதைன்னு கருணாநிதியும் ஸ்டாலினும் பெருபட்டு இருக்காங்க பாருங்க. எனவே திராவிடர் என்ற உரிமை சொல் திராவிட அரசு அமைக்கும் பரணியாகாமல் சர்க்கார் காரியாலய கதவை தட்டும் சுயநல சத்தமாகிவிட்டது.
டாக்டர் நடேச முதலியார் உள்ளம் உடைந்தே மாண்டார். தமிழர் நீதி கட்சியில டாக்டர் நடேச முதலியார் உள்ளம் உடைந்தே மாண்டார். இருந்த வரையில் அவர் திராவிடன் என்று பேச தவறியதில்லை. அவர்கள் நீதி கட்சி தலைவர் அவர்கள் தங்கள் ஆற்றலை எல்லாம் அரசியல் அதிகாரம் என்னும் மாயமானை பிடிக்கவே செலவிட்டனர். அதனால் அவர்கள் ஒவ்வொரு நகரிலும் பிரமுகர்களை சந்தித்த போது தேர்தலை பற்றி பேசி வந்தனரே தவிர உத்தியோகத்துறையிலே ஐயர்களுக்கு ஆதிக்கம் இருக்கிறது, அதை ஒழிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி வந்தனரே ஒழிய சமுதாயத்தில் படிந்து கிடந்த ஆரியத்தை அகற்ற திராவிட உணர்ச்சியை ஊட்ட பணிபுரியவில்லை. போதுமா? அண்ணா கொடுத்த சான்று நீதி கட்சி தலைவர்களுக்கு. அதனால் அவர்கள் ஒவ்வொரு நகரிலும் பிரமுகர்களை சந்தித்த போது தேர்தலை பற்றி பேசி வந்தனரே தவிர உத்தியோகத்துறையிலே ஐயர்களுக்கு ஆதிக்கம் இருக்கிறது, அதை ஒழிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி வந்தனரே ஒழிய சமுதாயத்தில் படிந்து கிடந்த ஆரியத்தை அகற்ற திராவிட உணர்ச்சியை ஊட்ட பணிபுரியவில்லை. 1000 ஆண்டா பணி செஞ்சிருக்கா சொல்றாருல யாரு? ஸ்டாலின். பாத்துங்க, அண்ணா கொடுத்த சான்று. சமுதாயத்துறையிலே பார்ப்பனர் ஆதிக்கம் செலுத்துவது ஆபத்து அல்ல, அரசியலில் ஆதிக்கம் பெற்றுள்ள பார்ப்பனர்களாலேயே நமக்கு ஆபத்து என்று வெளிப்படையாகவே அந்த நாள் தலைவர்கள், நீதிக்கட்சி தலைவர்கள், அந்த நாள் தலைவர்கள் பேசி வந்தனர். தலைவர்களின் பேச்சு அவ்விதம் இருந்தது. டாக்டர் நடேச முதலியார் போன்ற ஓரிருவர் தவிர, அங்கேயும் தமிழன் தான் ஒழுங்கா இருக்கா. நடேச முதலியார் போன்ற ஓரிருவர் தவிர திராவிட இன உணர்ச்சிக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட முதல் முயற்சி முறியடிக்கப்பட்டது. சமுதாயத்தில் தலையிடுவதை தவறு என்று தலைவர்கள் எண்ணியதால் ஒரு 20 ஆண்டுகள் மாயமான் வேட்டையில் மந்திரி பதவி அமைப்பதில், அதாவது சுயநல வேட்டைக்கு அதன் விளைவாக சதி ஆலோசனைகளுக்கு செலவிடப்பட்டன. நீதிக்கட்சி அந்த காலத்திலே மாளிகைகள் சதி ஆலோசனைகள் மண்டபங்களாயின. ஆள் தூக்கிகள் அரசியல் சூத்திரதாரிகள் ஆனார்கள். நீதிக்கட்சியில ஆள் தூக்கிகள் அரசியல் சூத்திரதாரிகளாயினர். பதவி தேடுவோர் அரங்கமேறினர். பரங்கிக்கு கொண்டாட்டம், வெள்ளக்காரனு கொண்டாட்டம். மக்கள் இந்த காரியம் தங்களுக்கல்ல என்பதை திட்டமாக தெரிந்து கொண்டு கட்சியை கண்டிக்க தொடங்கினர். மாளிகைகளிலே சதி செயல்கள் கட்டுக்கடங்கா நிலை பெற்று ஒரு தலைவர் இன்னொரு தலைவரை வீழ்த்துவதையே தொழிலாக கொண்டு ஒருவருக்கொருவர் அடித்து கொண்டு கும்பலாக சாய்ந்தனர். இதுதான் அண்ணா அவர்கள் சொல்றது. இது எங்க பேசினார்னா 27/8/1944 அன்று அண்ணா நிகழ்த்திய சொற்பொழிவு, பேரறிஞர் அண்ணாவின் சொற்பொழிவுகள், தொகுதி 1, பூம்புகார் பதிப்பகம், பக்கம் 117 to 120. இதத்தான் போட்டு அப்படியே இந்த 100 ஆண்டும் பாங்க முதல்ல சொல்றாரு. இப்ப இவர்கள் எங்களுக்கு தமிழர்களுக்கு முதல்ல அறிவு கொடுத்தியதே இவங்கதான். எல்லாம் முட்டாளாகவும் மூட நம்பிக்கையிலே கடந்து உழந்தான் என்பது போல தமிழ் இனத்தை இழிவுபடுத்துவதை கண்டிக்கணும். திமுக உள்ள தமிழர்கள் அதை சிந்திக்கணும். வெளிப்படையா நீங்க சொல்லாட்டியும் பரவாயில்ல, திமுக உள்ள தமிழர்கள் நம்ம இனத்தை இழிவுபடுத்த அனுமதிக்காதீங்க. அதுக்கு முன்னாடி இருண்டு கிடந்துச்சு, மானங்கட்டு கிடந்தான் தமிழன் தமிழிச்சு, நாங்க தான் மானம் கொளுத்தணும், நாங்க தான் பல்லு விளக்கி விட்டோம் அப்படின்னு சொல்றதுக்கெல்லாம் அனுமதிக்காதீங்க. தயவு செய்து உங்க தமிழ் ரத்தம் ஓடுது இல்ல, திமுக நம்ம பிள்ளைகள் இருக்கீங்க, பெரியவங்க இருக்கீங்க. மற்றது கட்சி பதவிக்காக அரசியல் இருங்க, அது வேற விஷயம். பதவிக்கோ உங்க லட்சியத்துக்கோ எதுக்கோ இருங்க. தமிழினத்தை இழிவுபடுத்தி எந்த கட்சிக்காரையும் அப்படி பேசுறான்? காங்கிரஸ்கார அப்படி பேசுறானுங்களா? எங்க காந்தி நேரு இல்லைன்னா தமிழை நேரம் அடிமையா கொத்தடிமை வேலையை வச்சு சொல்றேன்னா விடுதலை வாங்கி தலைமையிலங்கன்னு எங்க காந்தி நேரு இல்லை என்றால் தமிழன் தமிழச்சி எல்லாம் நேரம் வெள்ளைக்காரனுக்கு கொத்தடிமையா இருப்பீங்கன்னு அவன் பேசுறான். என்னைக்காவது காங்கிரஸ்கார எவனும் பேச மாட்டாங்க. மக்களுக்கு பாடுபடுறவன் எவனும் பேசினா அவன் கொள்கை ரீதியில் நமக்கு மாறுபடலாம். யாரு மேலேயும் சரி, யாராவது பேசுறாங்களா? அது மாதிரி இந்த ஒரே கும்பல் தான், திராவிட கும்பல் தான் பேசுவோம். நாங்க வந்துதான் எல்லாம் பண்ணி விட்டோம்னு நம்ம இனத்தை இழிவுபடுத்தினா நீங்க அந்த கட்சியில கேட்க மாட்டீங்களா? திமுகல இருக்க தமிழன் தமிழச்சி தனியாவது கேளு, பகிரமாக கேட்டும் பரவாயில்ல. ரத்த சூழல் உன் திருவள்ளுவனை இழிவுபடுத்துறான், ஒன்னு சேரஜோழ பாண்டியனை இழிவுபடுத்துறான், உன் சங்க இலக்கியத்தை இழிவுபடுத்துறான். அதுக்கு முன்னாடி ஒண்ணுமே இல்லை. அவர் தான் அந்த ஈரோட்டுக்காரர் பேசுவார்ல, ஈரோட்டு ஈவேரா, காட்டுமிராண்டி மொழி, தமிழ் காட்டுமிராண்டி மொழி. அதுல என்ன பொடலங்க பாரு.
திருக்குறள் ஒரு மலம், தொல்காப்பிய மலம், இப்படி சொல்லி சொல்லி கேட்டு கேட்டு தமிழன் தமிழச்சு லைசன்ஸ் கொடுத்து விட்டீங்க. திகாவில் திமுகவில் இருக்க ஆட்கள். உங்க தாத்தம் பாட்டியாவது நினைச்சு பாருங்க. உங்களுக்கு மானம் இருக்கா இல்லையா அது வேற விஷயம். மானமுள்ள இனத்துல பிறந்துருக்கீங்க தமிழன் தமிழச்சி. இப்படி விமர்சிக்காதீங்க. யாராவது இந்த மாதிரி செய்யறானா உலகத்துல? யாராவது இந்த இந்தியாவில் யாராவது செய்யறானா அந்த மாதிரி? நாங்க வேணா நீங்க இந்த மாதிரி இருட்டுல கிடந்திருப்பீங்க, அவங்க அடிமையா இருந்திருப்பீங்க. அடிமையா யாரும் சொல்றானா? இது மாதிரி இப்ப ஸ்டாலின் திரும்ப திரும்ப பேசுறாரு. இதை தயவு செய்து எல்லாரும் இதை எதிர்க்கணும். குறிப்பா திமுக உள்ளவங்க உங்க கூட்டு கமிட்டிகள்ல பேசுங்க. இனத்தை இழிவுபடுத்துற மாதிரி நாங்க வந்தா பல்லுவலைக்கு விட்டோம், நாங்க வந்தா அடிமைத்தனத்தை கலைந்தோம் அப்படி பேசுங்கன்னா எங்க இனத்தை, எங்க முன்னோர்களை, ஏன் நம்ம 19ஆம் நூற்றாண்டு எடுங்கய்யா. வள்ளல் பெருமான் சாடா பார்ப்பனர்களை வேத ஆகமத்தை சார்ந்தது என்ன, வர்ணா சிரமத்தை சார்ந்தது என்ன, அதைத்தானே எடுத்து உங்க ஈவேர புத்தகம் போட்டு கிடந்தாரு. அப்ப 29-30 இல்ல வள்ளல் பெருமான் மூலம் தானே வெளியில வந்தாரு. எங்க இருந்து வந்தாரு? எங்க அவங்க எல்லாம் சொல்லாததா? அயோத்தாசிய பண்டிதர் சொல்லாததா? வர்ணாசிரமத்தை எதிர்த்து நீங்க தான் பூஜை கத்து கொடுத்தீங்க எங்களுக்கு. அத்திப்பாக்கம் வெங்கடாச்சல முதலியார் பேசாததா? செக்குலர் சொசைட்டி வச்சிருந்தாங்களே அவங்க பத்திரிகை படிச்சு பாருங்க. தொகுப்பு NCBல போட்டிருக்காங்க. பேராசிரியர் அரசு தொகுத்தது 6 தொகுப்பு இருக்கு. இங்கிலீஷ் திங்கர் சிந்தனை அந்த காலத்துல நடத்திருக்காங்க, பத்திரிகை எடுத்திருக்காங்க. மெட்டீரியலிசம், கடவுள் மறுப்பு எல்லாம் வருது, கட்டுரைகள் வருது, பெண் உரிமை எல்லாம் வருது. 19ஆம் நூற்றாண்டு இது எழுது. அவர் சங்கம், அது செக்குலர் சொசைட்டி. அதாவது அந்த காலத்துல லௌகீக சங்கம் சொல்லியிருக்காங்க. இப்படி நம்ம ஒரு அண்மை காலத்துல அதுல தானே அதை உயவாறு அங்கீகரிக்கிறார் பாரதியார். வள்ளலார் தான் மறுமலர்ச்சின்னு சொல்றார். ராமலிங்க சுவாமிகள் தான் மறுமலர்ச்சியினுடைய தொடக்கம் என்பதை சரியா சொல்றாரு பாரதியார். அது இப்ப அதனுடைய அடுத்த பாய்ச்சல் பாரதியார், அடுத்தது பாவேர் தான். நீங்க புதுசா வந்துட்டீங்களே, எல்லாம் பண்ணிட்டீங்களே. அதனால இது மாதிரி தமிழினத்தை இழிவுபடுத்துவதை ஸ்டாலின் கைவிட வேண்டும். அவருடைய இந்த விழா 75 ஆண்டு கொண்டாட்டத்திலேயாவது தமிழ் இனத்தை இழிவுபடுத்தி நாங்க தான் விளக்கேற்றி வச்சோம், நாங்க தான் மூட நம்பிக்கையை ஒழிச்சோம், அடிமைத்தனத்தை ஒழிச்சோம் சொல்லி தமிழ் இனத்தை இழிவுபடுத்துவதை கைவிட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். தயவு செய்து அந்த கழகத்தில் உள்ள நண்பர்களும் தமிழ் இனத்தில் பிறந்தவர்களும் அந்த கோரிக்கையை வையுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன். அந்த நீங்க பிறகு அதை சொல்றேன்னு சொன்னீங்க. 51 துவங்கிய ஜனசங்கம் பாரதிய ஜனதா கட்சி இன்றைக்கு ஆரியத்தை முன்னெடுத்து போகக்கூடிய, ஆரியத்தை செயல்படுத்தக்கூடிய கட்சியாக இன்றைக்கு இந்தியாவில் ஆட்சி நடக்குது. அதற்கு மாற்றாக சனாதனத்தை எதிர்க்கக்கூடிய திராவிடம் இயக்கம், அதனுடைய வழித்தோன்றலாக திமுக இன்றைக்கு ஆட்சியில இருக்கு இந்த 75 ஆண்டுல. அதனால ஆரியத்தை எதிர்க்கக்கூடிய ஒரே இயக்கம் திராவிட இயக்கம் தான், அதனுடைய அடையாளம் தான் திமுக. அதனாலதான் இன்றைக்கு பவள விழா கடந்தும் இது இருக்குன்னு ஒரு கருத்து சொல்றாங்க. அதை பற்றி என்ன, அதுக்கு பதில் சொல்லவே இல்லை. ஆரியத்தை எதிர்க்கிறதுங்கிறது தமிழர் மரபுலயே இருக்கு, தமிழர் அரசியல்ல இருக்கு. இவங்க எல்லாம் தோன்றுவதற்கு முன்னாடி, திமுக எல்லாம் பெருசா வளர்வதற்கு முன்னாடி இருந்தே அது இருக்கு. அந்த தாக்கம் காங்கிரஸ்லயும் வந்தது. அந்த தாக்கம் இப்ப ராஜாஜியை கொண்டு முதலமைச்சர் ஆக்குனாங்க 52ல. அவர் தேர்தலில் நிக்கல, யாருக்கும் பெரும்பான்மை இல்லாத போது அதை கொண்டாந்து அவரை ஒரு நியமன உறுப்பினராக்கி முதல் மந்திரி ஆகினாங்க. குலக்கல்வி திட்டம் வரும்போதெல்லாம் காங்கிரஸ் உட்பட அவரை எதிர்த்தாங்க. காமராஜர் கடுமையா எதிர்த்தார், ராஜா எதிர்த்தார், மாத்தினாங்க. இப்ப அதுல இருந்து நீங்க பாத்தீங்கன்னாக்க ஒரு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவரா ஒரு பிராமணர் வர முடியல. ஆரிய எதிர்ப்பு என்பது திராவிட இயக்கத்திற்கு மட்டும் சொந்தமானது அல்ல. ஆமா, அது தமிழர்களுக்கு உரியது. ஆமா, அது சொல்ல வேண்டியதான் முக்கியம். அந்த ஆரிய எதிர்ப்புங்கிறது பல்லாயிரம் ஆண்டுகளாக தமிழர்களுக்கு உரிய மரபணுவில் உள்ளது. அது அதனாலதான் நம்ம நம்ம இலக்கியங்கள்ல ஆரிய எதிர்ப்பு நிறைய வரும். அது போல ஆரிய எதிர்ப்பை பகிரங்கமா பேசி ஒரு கட்சிங்க வளர முடியுது. ஆரிய எதிர்ப்பு இப்படி வேற எங்கேயும் பேச முடியாது. ஈவேராவோட சொந்த மண் இருக்குல்ல, மைசூர், கர்நாடகா, அங்கெல்லாம் அப்படி பண்ண முடியாது. ஆந்திராவில் பண்ண முடியாது. திராவிடங்கிறால நம்ம மு.க. ஸ்டாலின் அவர்கள் திராவிட மாடல், அவங்களுக்கு A கிளாஸ் திராவிட ஆந்திரா தானே. அங்கெல்லாம் ஆரிய எதிர்ப்பை கொண்டு வர முடியாது. தமிழ் மண் மட்டும் தான் முடியும். அந்த தமிழ் மண்ணுல ஆரிய எதிர்ப்பை கொண்டு வந்த தமிழ் அறிஞர்கள், தமிழர் கழகம், தமிழ் அமைப்புகள், போக்குவரத்து எல்லாத்தையும் கொஞ்சம் பேசி கீசி வித்தியாசமா பண்ணிக்கின்னு ஒதுக்கி இது திராவிடம் வளர்ந்தது. திராவிடமும் எப்படி வளர்ந்தது? ஈவேரா பாணியில இருந்துதான் வளர்ந்துருக்காது.
தமிழை முட்டாள், தமிழ் மொழி காட்டுமிராண்டி பாஷைன்னு சொல்லிட்டு இருந்தா. அண்ணா, நாவலர் இடைஞ்செழியன், பேராசிரியர் அன்பழகன், கலைஞர், கருணாநிதி எல்லாம் தமிழ் பெருமையை பேசினாங்க. சேர சோழ பாண்டியன் பெருமையை சொன்னாங்க. காங்கிரஸ்காரங்க அசோகத்துக்கு சொல்லிட்டு இருப்பாங்க, காங்கிரஸ்காரன் சொல்லிட்டு இருப்பான், பிருத்திவிராஜை பத்தி பேசிட்டு இருப்பாங்க காங்கிரஸ் அந்த காலத்துல. நம்ம ஆளுங்க இவங்க வந்து சேர சோழ பாண்டியன் வெற்றிகளை சொன்னாங்க, சங்க இலக்கியத்தை சொன்னாங்க, சிலப்பதிகாரத்தை சொன்னாங்க. ஏன் கருணாநிதி பூம்புகாரை பத்தி தானே சினிமா எடுத்தாரு. தமிழன் பெருமையை சொல்லித்தான் திராவிடம் வளர்ந்ததே தவிர தெலுங்கர் பெருமையை, கன்னடர் பெருமையை, மலையாளி பெருமையை சொல்லி திராவிடம் வளரல. அதனால ஞாபகம் வச்சு சொல்லுங்க, அடக்கி வாசிக்கட்டும். தமிழனுடைய மரபை ஒட்டி நீங்க பேசுனீங்க, பேச்சாற்றல் வந்து தமிழர்களும் தமிழ் அறிஞர்களும் உங்களோட சேர்ந்து நின்னாங்க. அந்த இது அப்படியே நிக்குது, வேற ஒண்ணும் கிடையாது. இந்த விஷயத்த போய் உங்க திராவிட மண்ணில பண்ணிட முடியாது. அதனால இன்னைக்கு அதுதான் நிக்குது. அப்படிங்கும்போது அடுத்தது ஏன் இந்த அசல் தமிழர்களாக இருக்கிறவங்க இந்த திராவிடத்தை சேர்த்துக்காதவங்க ஏன் வளர்ச்சி அடையல? அப்படி இருந்தாங்க நம்ம இதுல. கியாப்பே அதை எதிர்த்தாரு, பொதுச்செயலாளர் நீதி கட்சியில இருந்து அது விலகினாரு, திராவிட கழகம்னு வச்சோடனே விலகினாரு. அது போல அப்புறம் நம்ம மாப்போசி கட்சி தொடங்கினாரு, இது சீப்பா ஆதித்தனார் நாம் தமிழர் கட்சின்னே தொடங்கினாரு. அதையெல்லாம் சரியா எடுபடலை, அது கொஞ்சம் வளர்ச்சி அடையலை. வந்து அவங்கவுங்க அதை விட்டுட்டு போயிட்டாங்க. இவங்க வந்து பேச்சாற்றல் இருந்தது, தமிழ் இனத்துல பிறந்த சிறந்த பேச்சாற்றல் உள்ளவர்கள், எழுத்தாற்றல் உள்ளவர்கள் எல்லாம் சேர்ந்து இருந்தாங்க. அவங்க வித்தியாசம் பார்க்கல. இந்த தெலுங்க சேர்த்துக்கிறாங்கன்னு இந்த சூதறியாத நெடுஞ்செழி இருக்காரு, அன்பழகன் இருக்காங்க, இந்த சூதறியாத சேர்த்து சரி. அப்புறம் அது பிறகுதான் தெரியுது அதெல்லாம் அந்த ஆந்திரா கர்நாடக பெருமைகளை முன்னிறுத்தக்கூடியவங்க அவங்க அப்படிங்கிறது பிறகுதான் தெரிய வருது. அந்த நிலையில் தான் அவங்க வச்சாங்களே தவிர திராவிட வளர்ச்சி என்பது வந்து தமிழர் மரபினுடைய தொடர்ச்சியாக அது பேசுனதுனாலதான். இந்த மரபு என்பது ஆரிய எதிர்ப்பு, பிராமண எதிர்ப்புங்கிறது மற்ற மாநிலங்கள்ல கிடையாது. நீங்க சொன்னீங்க ராஜாஜிக்கு பிறகு காமராஜர் இருந்தார், அதுக்கு பிறகு காங்கிரஸ் கட்சியில கூட வந்து இதுவரைக்கும் வந்து ஒரு பார்ப்பனர் வந்து தலைவராக முடியாது. இன்னும் சொல்ல போனீங்க இப்ப செல்வ பெருந்தகை பட்டியல் இனத்தை சேர்ந்தவர் கூட வந்திருக்காரு. ஆனால் திராவிட இயக்கத்துல ஜெயலலிதா வந்து தலைமையா வர முடிஞ்சிருக்கு. அது என்ன திராவிட இயக்கம்னா இவங்க மாதிரி திராவிட இதை பேசிக்கிறது இல்லை. திராவிட இயக்கத்துல வந்திருக்கு அந்த தமிழர்கள் தானே ஏத்திருக்காங்க. அதை இந்த தமிழ் மக்கள் திராவிடர்கள் தானே ஏத்திருக்காங்க. அதனால வந்து அந்த அம்மா வந்து என்ன பண்ணிச்சு நீங்க பாருங்க, அது எப்படி பண்ணிச்சு. ராஜாஜி மாதிரி நடந்துக்கல. அந்த அம்மா வந்து இடஒதுக்கீட்டை வந்து 69% உயர்த்துச்சு. 9th ஷெட்யூல்ல இந்திய அரசியல் சட்டம் 69வது அட்டவணையில சேர்த்து யாரும் தலையிட முடியாதபடி கெட்டிப்படுத்துச்சது அந்த அம்மா. ஆசிரியர் வீரமணி சமூக நீதி காத்த வீராங்கனைன்னு பட்டம் கொடுத்தாரு. இப்ப அந்த அம்மா வந்தாலும் தமிழ்நாட்டுக்கு ஏற்ப நடந்தது. அடுத்தது நான் என்ன சொல்றேன், அந்த அம்மாவுடைய எதேச்சாதிகாரம், ஊழல் மற்றது எனக்கு உண்டு. ஆனா இலங்கையில் நடந்தது இனப்படுகொலை என்று தீர்மானம் நிறைவேற்றியது அந்த அம்மா தான், கருணாநிதி அல்ல. 2011க்கு பிறகு அந்த அம்மா ஆட்சி வந்துச்சு இல்ல. இலங்கையில் நடந்தது இனப்படுகொலை. அவர்களுடைய விளையாடுவது கிரிக்கெட், எதுலையும் விளையாட கூடக்கூடாது, அவனோட விளையாட்டு ஒரு எந்த ஒரு வச்சுக்கூடாது, சட்டசபையில தீர்மானம் போட்டது ஜெயலலிதா. அது இன்னும் நிக்குது அது. அதனால அந்த அம்மா வந்தாலும் இங்க தமிழ்நாட்டுக்கு வந்தது போல அது நடந்துக்கிடுச்சு. தமிழ் இனத்தோட சில விஷயங்களை ஐக்கியப்பட்டு இடஒதுக்கீட்டு நின்றுச்சு. காவேரிக்கு நான் சாகு வரை உண்ணாவிரதம் இருக்கேன்னு இருந்தது போச்சு. அந்த அம்மா எதிர்க்கிறது ஒரு பக்கம் இருக்கு, அது வேற விஷயம். ஆனா அது இந்த மாதிரி நடந்துச்சு. திமுகவை விட கூடுதலாக தமிழ் பக்கம் நின்றுச்சு. அதான் எனக்கு தெரிஞ்சது. இப்ப திமுகவினுடைய 25வது ஆண்டு விழா, வெள்ளி விழாவின் பொழுது திமுக ஆட்சியில் இருந்தது. திமுகவினுடைய பொன் விழா 50வது ஆண்டு விழாவின் பொழுதும் திமுக ஆட்சியில் இருந்தது. இப்பொழுது 75வது ஆண்டு விழா பவள விழாவின் போது திமுக ஆட்சியில் இருக்கு. திமுகவுடைய 100வது ஆண்டு விழாவிலும் வந்து திமுக ஆட்சியில் இருக்கும் அப்படின்ட்டு வந்து முதல்வர் தெரிவிச்சதா வந்து ஒரு செய்தி சொல்றாங்க, பத்திரிகைகள்ல வந்து. முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவருடைய இந்த நம்பிக்கை பற்றி உங்களுடைய பார்வை? அது பார்வைனாக்க என்னுடைய உதயநிதி மட்டும் இல்ல, உதயநிதி மகன் மட்டுமல்ல, என் பேரனுடைய மகனும் ஆட்சியில இருப்பான்னு சொல்ல வர்றாரு அவரு. அதை தமிழன் தமிழச்சி புரிஞ்சுக்கணும், திமுக உள்ள நண்பர்கள் புரிஞ்சுக்கணும். அவர் சொல்றேன்னா நேர நோக்கம் என்ன இருக்கு அவருக்கு. கருணாநிதி இருந்தாரு, கருணாநிதி மகனாகிய நான் இருக்கிறேன், என் மகன் கருணாநிதி பேர அடுத்து வர போறாரு, என்னுடைய மகனுக்கான பேரனும் வரணும். அந்த மாதிரி நீங்க அதை நம்பிக்கிட்டு இருங்க. கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன், ஒரு பெண்ணடிமைத்தனம் இருந்தது. அது மாதிரி கல்லானாலும் கழகம், புல்லானாலும் தலைவன் இருங்க என்று தமிழர்களுக்கு அவர் சொல்றாரு என்று நான் அதை எடுத்துக்கொள்கிறேன். மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் வைகோ அவங்க வந்து ஏற்கனவே ஒரு காணொலியில
தமிழ் தேசியம்னு பேசிட்டு இங்க சில பேர் கிளம்பி இருக்கிறாங்க. நான் திராவிட இயக்கத்துக்கு 50 ஆண்டுகள் உழைத்தவன்ற முறையில சொல்றேன். திமுக அதிமுக உங்களுக்குள்ளார கட்சி சண்டை பதவி சண்டை இருக்கட்டும், ஆனால் திராவிடத்தை பாதுகாக்கும்னு சொல்லியிருக்காரு. நேற்று அண்ணாவுடைய பிறந்த நாளை ஒட்டி பேசுகின்ற பொழுது திமுகவிற்கு ஒரு தடை வந்தால் அதை எதிர்க்கக்கூடிய போர்வாளாக மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கும் சொல்லியிருக்காரு. அதை பத்தி உங்களுடைய கருத்து? அதாவது திமுக தன்னை பாதுகாக்க முடியாலும் நாங்க பாதுகாக்கிறோம் திமுகங்கிறாரு அண்ணன் வைகோ. திமுக ஒரு ஆபத்து வரும்போது திமுக தன்னை பாதுகாத்துக் கொள்ள முடியாவிட்டாலும் மதிமுக நின்று பாதுகாக்கும். அந்த அளவுக்கு திமுகவோட வலுவானது மதிமுகன்னு அண்ணன் வைகோ அவர்கள் சொல்வதாக நான் புரிந்து கொள்கிறேன். அது திமுக தயவு செய்து ஏதோ ஒரு ஆர்வத்தை சொல்லிட்டார் அண்ணன் வைகோ, சண்டை போடாதீங்க, அவ்வளவுதான். ரொம்ப நன்றிங்க. நன்றி, வணக்கம். இவ்வாறான பல செய்திகளை, பல சிக்கல்களுக்கு விடை கிடைக்கக்கூடிய செய்திகளை தமிழர் கண்ணோட்டம் வலைவழியில் வெளிப்படுத்தி வருகிறோம். இது தற்சார்பாக செயல்படுவதற்கு நிதி தேவைப்படுகிறது. இந்த நிதியை நம்முடைய மக்களாகிய நீங்கள் தான், இளையோரும் பெரியோரும் நண்பர்களும் தோழர்களும் சான்றோரும், நீங்கள் உங்களால் இயன்ற அளவு என்ன இயலுமோ அந்த நிதியை வழங்குமாறு அன்போடும் உரிமையோடும் கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு நன்றி உணர்வோடும் பொறுப்புணர்வோடும் தமிழர் கண்ணோட்டம் செயல்படும் என்பதை உறுதி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.